நான் காலையில யூனா எந்திரிச்சு பார்த்தா ஹீரோவை காணோம். அதனால அவன் ஹோட்டல் முறை தேடி பாக்குறா. அப்படி தேடி பார்க்கும்போது நகாய மீட் பண்ணி, லுக்காராசியா நீங்க பாத்தீங்களா, அவரை நான் வீடு பூரா தேடி பார்த்துட்டேன், அவரை காணோம். ஒருவேளை அவரு என் தொல்லை தாங்க முடியாம தான் வீட்டை விட்டு போயிட்டாரோ. அப்படிலாம் இல்ல, இன்னைக்கு வந்து அவருக்கு ஹை ஸ்கூல் என்ட்ரன்ஸ் செரிமனி நடக்குது, அதனாலதான் அவர் ஸ்கூலுக்கு போயிருக்காரு அப்படின்னு நகாய் சொல்றாங்க. இப்ப ஹீரோ ஸ்கூல்ல பாத்துக்கிட்டு இருக்கான். இனிமே இதான் என்னோட ஸ்கூலா, என்னோட ஸ்கூல் லைஃப் நினைச்சு பார்க்கும்போது நான் கடந்து வந்த கஷ்டமான பாதெல்லாம் எனக்கு ஏன் வருது. எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கும் போது அனாட்டமி மாடல் என்ன ப்ரொசஸ் பண்ணது. அப்புறம் நான் மிடில் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்பிரிட் மீடியமா வாங்குறதுக்காக கடுமையா ட்ரைனிங் எடுத்தது. இந்த மாதிரி என் வாழ்க்கையில என்னுடைய நார்மல் ஸ்கூல் லைஃப் ஃபாலோங்கிற ட்ரீம் கடைசி வரைக்கும் அது கனவாவே போயிடுச்சு. ஆனா இப்ப என்னால ஈவல் ஸ்பிரிட்ஸ்லாம் என் கையாலேயே பஞ்ச் பண்ண முடியும். இப்பதான் என் வாழ்க்கையில ஒரு ஒளிவட்டம் தெரியுது. இனிமே எல்லாம் நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தெரியும் பார்த்தா யூனா வந்து நிக்கிறா. இதுதான் நீங்க போக போற ஸ்கூலா? ஏ யூனா, நீங்க என்ன பண்ற? நான் காய்தான் இங்கதான் இருப்பீங்கன்னு சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். ஒரு பொண்ணு யூனாவை கிராஸ் பண்ணி போறா. அப்பதான் ஹீரோக்கு ஏன் வருது, யூனாவை ஹீரோவால மட்டும் தான் பார்க்க முடியும், சாதாரண மனுஷங்களால பார்க்க முடியாது அப்படிங்கிறது. இப்ப ஹீரோ கிளாஸ் ரூம்ல இருக்கான். அப்பா ஒருத்தன், ஏய் நான் கியூட்டோ சட்டோசி, உன் பேர் என்ன? நான் ஃபியூசோரா ககராஷி, நைஸ் டு மீட் யூ. நமக்கெல்லாம் பெரிய லக் அடிச்சிருக்கு தெரியுமா? ஏன்னா மியாசாக்கி இந்த கிளாஸ்ல தான் இருக்கா. ஆமா, யார் அது? ஏய் அவளை பத்தி உனக்கு தெரியாதா? அந்த நிக்கிறா பாரு அந்த பொண்ணு, அவதான் அது. இப்ப ஹீரோ அந்த பொண்ணை பாக்குறான். இப்ப யூனா என்னன்னா அந்த பொண்ணுக்கு பின்னாடி வந்து அந்த பொண்ணோட ஸ்கேட் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது தெரியாம தூக்கிடுறா. இதை பார்த்த ஹீரோ இப்படியா தடுக்க போறான்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ மாட்டிக்கிறான். எல்லாரும் ஹீரோ தான் அதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால அந்த மியோசின்ற பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து, நீ ரொம்ப கெட்ட பையன் அப்படின்னு சொல்லிடுறா. இது போக கிளாஸ்ல இருக்கிற பசங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, டேய் அந்த பையன் வந்து அந்த பொண்ணோட ஸ்கேட்டை தூக்கிட்டான்டா. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டா அந்த பையன் தான்டா, அவன் தான்டா. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கைட்டோ ஹீரோ கிட்ட, வீரசிடே இப்படி பிரச்சனைல மாட்டிக்கிட்டேடா அப்படின்னு சொல்ல, ஹீரோ நான் இல்ல அப்படின்றான். இவனா வந்துகிட்டு, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க ககராசி, நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் அவளோட ட்ரெஸ் தான் பார்க்கணும்னு நினைச்சேன். எனக்கு யூனிஃபார்ம் போடணும் ஆசையா இருந்துச்சு, அதான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். உன்னால எப்படி யூனிஃபார்ம் போட முடியும்? அதுவா, இப்ப நான் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் வந்து என்னோட ஸ்பிரிச்சுவல் பாடியில ஒரு பார்ட் தான். எனக்கு வேற ட்ரெஸ் ஏதாச்சும் வேணும்னா என் மைண்ட்ல நான் அதை பத்தி நினைச்சா போதும், எனக்கு அந்த ட்ரெஸ் வந்துடும். இல்லைங்க நான் அதுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப நீங்க போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் ரிச்சுவல் பாடியில ஒரு பார்ட்டா, அப்ப நீங்க ட்ரெஸ் போடாம இருக்கிறதுக்கு சமமா அப்படின்னு ஹீரோ கேட்க, அப்ப இவ்வளவு நான் ட்ரெஸ் போடாம இருந்திருக்கேன். இப்ப யூனா அந்த மாதிரி நினைச்சதால அவளோட ட்ரெஸ் அவளை விட்டு மறைஞ்சிருச்சு. இதை ஹீரோ பார்த்துட்டு, யூனா கண்ட்ரோலரு எதுவும் தப்பான முடிவு எடுத்துடாத அப்படின்னா. ஆனா யூனா வெக்கப்பட்டதுல அவங்களோட பவர் யூஸ் பண்ணி கிளாஸ் ரூம் இருக்கிற எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. திரும்பி யூனா கண்ட்ரோலுக்கு வந்தவன எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. யாருக்குமே ஒன்னும் புரியல எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப கிளாஸ் ரூம் டீச்சர் உள்ளே வராரு. ஹலோ பசங்களா, குட் மார்னிங். யாரா இந்த மாதிரி பண்ணா? ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாம் உற்சாகமா இருக்கீங்கன்னு தெரியுது, அதுக்காக இந்த மாதிரி கிளாஸ் ரூம் எல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாது, சரியா? டிசிப்ளின் முக்கியம். சரி, அட்டண்டன்ஸ் வருஷப்படி எல்லாரும் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. இப்ப எல்லாரும் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ மட்டும், நான் எங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறது, அதான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. என்னோட இந்த ஸ்கூல்லயும் எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்க போறது இல்ல, இருந்தாலும் நான் இதுக்கு நான் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு எந்திரிச்சு, என்னோட பேரு ஈஸ்வரா குகராஷி, நான் இப்பதான் அந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஸ்பிரிட் மீடியம், அதனால என்னால பேய்களை பார்க்க முடியும், அவங்கள என்னால அழிக்க முடியும். இப்ப நடந்த அந்த விஷயமும் ஒரு ஸ்பிரிட்டால தான் நடந்துச்சு, அதுக்கு என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்க. இப்படி ஹீரோ சொன்னோன்னா இருபது கிளாஸ் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னது ஸ்பிரிட்ஸா? யாரா அவன் கோமாளி? டேய் தம்பி நல்லா கதை சொல்றடா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்றான். எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த மியாசாக்கின்ற பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டு இருக்கா. இவ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மியாசாக்கி ஹீரோவை மீட் பண்ணி தனியா பேசணும்னு சொல்லிட்டு வெளியில கூட்டு வரா. நான் காலையில அந்த மாதிரி பண்ணதுக்கு நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு ஹீரோ மன்னிப்பு கேட்க, நான் அதை பத்தி பேசுறதுக்கு அவங்களை கூப்பிடல அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவளோட ப்ராப்ளம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, அவன் வீட்டுல ஏதோ ஒரு ஸ்பிரிட் வந்து அவளை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க தான் அந்த ஸ்பிரிட் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோவும், நான் டிஃபரெண்டா உங்களுக்காக அதை நான் பண்றேன், என் கிளாஸ்மேட்டுக்காக இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சமாளிச்சுக்கிறான். சரி வாங்க அவங்க வீட்டுக்கு போலாம். என்னது வீட்டுக்கா? ஆமா, அப்பதானே ஸ்பிரிட்ஸ் பார்க்க முடியும். ஹீரோ யோசாக்கியோட வீட்டுல இருக்கான். ஹீரோ வீட சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஹீரோவுக்கு அந்த பொம்மை எல்லாம் கிடைக்குது. இந்த பொம்மைக்குள்ளதான் அந்த ஸ்பிரிட்ஸ் போச்சுன்னு சொன்னீங்களா? ஆமா. அப்புறம் சரி நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவருடைய பவரை யூஸ் பண்ணி அந்த பொம்மைகள் எல்லாம் பஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். இதை அந்த பொண்ணு பார்த்துட்டு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த பொண்ணு பஞ்ச் பண்ணிடுறா. மியாசாக்கி உங்களுக்கு பஞ்ச் அருமையா இருந்துச்சு. இப்ப யூனா ஹீரோவும் அந்த பொம்மைகளை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, இந்த பொம்மைல இப்ப ஸ்பிரிட்ஸ் இல்லைன்னா யாரோ இதுக்குள்ள ஏதோ ஆர்டிஃபேக்ட் வச்சுதான் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால யூனா இந்த பொம்மையில என்ன இருக்குன்னு அவனால பார்க்க முடியுமான்னு கேக்குறா. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல டவுட், இவன் நிஜமாலே ஸ்பிரிட்ட ஊட்டிடுவானா இல்ல சும்மா நம்ம கிட்ட ஏமாத்தி நம்ம ஏதாச்சும் பண்ணிடுவானோ அப்படின்னு. இப்ப யூனா அந்த பொம்மைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பொம்மை திடீர்னு நம்ம யூனா பயமுறுத்துறது. அதை பார்த்தது யூனா பயந்துடுறா. அவளோட பவரும் வெளியில வந்தானா ஹீரோ மட்டும் மேல பறந்து அந்த பொண்ணு மேலேயே விழுந்துறான். ஆகா பெரிய
தப்பா வச்சுட்டோம் போல இருக்கே. இந்த ஹீரோ வெளியில அனுப்பி விட்டுட்டு, எனக்கு அப்பவே தெரியும் நீ ஏமாத்துக்காரன் அப்படின்ட்டு, உன்னை முதல்ல இங்க கூட்டு வந்திருக்கவே கூடாது, இவனோ எவனோ சொல்லி பாக்குறான், நான் தான் இதுக்கெல்லாம் காரணம், அவர் ஒண்ணுமே பண்ணல அப்படின்ட்டு. ஓகே இவனா நம்ம காத்திருந்து பாப்போம். ஹீரோ அங்க இருந்து போறதா யாரோ வெளியில இருந்து பாக்குறாங்க. நைட் ஆயிடுச்சு. மியாசகி குளிச்சுட்டு வெளியில வந்துட்டு, நம்ம கொஞ்சம் ஹாசா பேசிட்டோமா அவனை அப்படின்னு ஹீரோ பத்தி யோசிக்க, எப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொம்மைகளுக்குள்ள திரும்பி ஸ்பிரிட் வந்து மியாசாக்கியோட ட்ரெஸ் அட்டாக் பண்ணுதுங்க. யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. மியாசாக்கி கத்த ஹீரோ வந்து காப்பாத்துறான். சுகராசி நீங்களா? நம்ம இதோட சண்டை போறனால மட்டும் எதுவும் நடக்க போறது இல்ல. நம்ம நிதானமா இப்ப குற்றவாளியை பிடிக்க வேண்டிய நேரம். ஹீரோ அவருடைய பவரை அந்த பொம்மை மேல யூஸ் பண்ண, யார் அந்த பொம்மையை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்கள நோக்கி ஒரு த்ரெட் மாதிரி போகுது. இவனும் அதை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ மியாசாக்கியை தூக்கிட்டு அந்த த்ரெட்டை ஃபாலோ பண்ணி எனிமி இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. பொண்ணா நீ தான் அந்த பொம்மைகளை வச்சு இந்த பொண்ணை பயமுறுத்தினதா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வந்தனும் தெரியும் சொல்லிட்டு என்ன எதுக்கு வந்ததே பெரிய தப்பு விஷயம். இப்ப அவன் ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்ணி பெரிய ஒரு ஜெயிண்ட் சமன் பண்றான். அவங்கள தாக்கு அப்படின்னு சொன்னோன்னு இந்த பீஸ்டும் தாக்க வருது. பீஸ்டுக்கு எதிராக ஹீரோ ஓடி போய் ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு பஞ்ச் வைக்கிறாரு. இதுல அந்த மான்ஸ்டர் திரும்பி இலையாவே மாறிடுது. இப்பவே நீ சரணடைகிறியா இல்ல என் பவரை கட்டட்டா அப்படின்னு ஹீரோ கையில மேஜிக் ஸ்பெல்ல வர வைக்க, இதை பார்த்துட்டு அந்த எனிமி பயந்துட்டு என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு சொல்றான். பார்த்தா அது எனிமி கிடையாது, ஒரு சின்ன பாப்பா. அந்த பாப்பா அழுதுகிட்டு என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் சொல்லிட்டு அதோட பேரை சொல்லுது. நான் ஷிகராக்கி, நான் பக்கெட்டாம்கி வில்லேஜ்ல இருந்து வரேன். எங்களுக்கு 10 வயசானோன்னு எங்க கிராமத்துல இருந்து எங்களை அனுப்பிடுவாங்க. நாங்களாம் என் கிராமத்துல இருந்து வெளியே வந்துட்டு மனுஷங்களை மாதிரியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஆனா என்னால ஒழுங்கா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியல. அது மட்டும் இல்லாம நான் தங்குறதுக்கு எனக்கு இடம் இல்ல. அதனாலதான் நான் இந்த டெம்பிள்ல இருக்கேன். நான் இந்த மாதிரி இருக்கிறது என் கிளானுக்கு தான் அவமானம். அப்பதான் நான் மியாசாக்கிய பார்த்தேன். என்னோட இலைய அவங்களோட பொம்மைக்குள்ள வச்சுட்டு வருவேன். அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். எல்லாத்துக்கும் மேல என்கிட்ட இல்லாதது அவங்க கிட்ட ஒண்ணு இருக்கு. அதனாலதான் நான் அந்த மாதிரி பண்ணேன். என்னது அது? ஜஸ்ட் தான் ப்ராப்ளம். என்னால அதை மட்டும் பர்ஃபெக்டா பண்ண முடிஞ்சுன்னா என்னால ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். அப்பதான் நான் அவங்கள பார்த்தேன். நீங்க வந்தா எனக்கு கண்டுபிடிச்சிருங்கன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மியாசாக்கி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, பரவாயில்ல நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோவும் யூனாவும் அந்த பொண்ணை அவன் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில ஹீரோ எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கான். கூட யூனாவும் வந்துகிட்டு இருக்கா. அப்படியே அவங்க பேசிட்டு போகும்போது மியாசாகியை மீட் பண்றாங்க. அவன் என்னன்னா நேற்று நடந்த விஷயத்துக்கு ரொம்பவுமே நன்றி சொல்லிட்டு உங்களுக்காக உனக்கு கொடுக்க வச்சிருக்கேன்னு சொல்றா. அதுக்கு முன்னாடி அந்த பாப்பாக்கு என்னாச்சு? அவளை பத்தி கவலைப்படாதீங்க, அவன் எங்க ஹோட்டல்ல ஜாலியா இருப்பா அப்படின்னு ஹீரோ சொன்னானே. சரி நான் உங்களுக்காக கொடுக்க அந்த பெருசா உங்களுக்கு தரேன், இந்தாங்க குக்கி எடுத்துக்கங்க. குக்கி நான் சொன்னீங்க என் வாழ்க்கை ஃபுல்லா கடனாலே தான் வருது. நான் எவ்வளவுதான் சேமிச்சாலும் என் வாழ்க்கையில ஒரு ஸ்நாக்ஸ் கூட வாங்கி சாப்பிடல தெரியுமா? இதுவே ஒரு பெஸ்ட் பரிசு மியாசாக்கி. யோனா கிட்டே சொல்லுங்க நான் உங்களுக்கு காய் சொன்னேன் அப்படின்ட்டு. சரி நான் கிளாஸ்க்கு போறேன் அப்படின்னு மியாசாக்கி கிளம்பிடுறா. இவனா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஏன்னு கேட்டா நான் வந்தா அவங்களுக்கு திரும்பியும் ப்ராப்ளமா தான் இருப்பேன், அதனால நான் வீட்டுக்கே போறேன்னு கிளம்புறான். நேத்து நடந்தது நேத்தோட முடிஞ்சு போச்சு, அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. நீங்க மட்டும் நேத்து வராட்டி எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டும் இந்த மாதிரி குக்கிங் கிடைச்சிருக்காது, அதை பத்திலாம் கவலைப்பட வேணாம். இவனாவும் சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே குக்கி சாப்பிட்டு கிளாஸ் ரூம் போய்கிட்டு இருக்காங்க. இதோட அந்த எபிசோட முடிச்சிடறாங்க.